ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஜூஸ் நம்ம வீட்டில் நிறைய மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் படிஸ் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க படிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸ் செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் ஆப்பிளோட தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் கூட ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்துட்டு ஒரு 8 பிஸ்தா வந்து சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் ஜூஸில் வந்து நம்ம நட்ஸு சேர்த்து செய்யறதால அதோடைய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பிள் ஜூஸில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த ஆப்பிள் ஜூஸில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்கிரியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்லிக்ஸ் தான். ஹார்லிக்ஸ் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹார்லிக்ஸ் பதிலாக நீங்கள் பூஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும்போது நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஜூஸோடைய டேஸ்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு பால் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க ஆப்பிள் நட்ஸ் எல்லாமே வந்து அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆப்பிள் நட்ஸ் எல்லாமே நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த பாலை காய்ச்சி சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதே போல் பால் வந்துட்டு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு டைம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்றது. நிறைய மெத்தடில் வந்து நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பிள் ஜூஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் படிஸ் நீங்களும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.